ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய சுப்ரபாதம் சேவா தரிசன டிக்கெட்டுகள் எப்படி வாங்கலாம் என்ற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தினமுமே அதிகாலை 3 மணிக்கு சுப்ரபாதம் பாடி தான் துயில் எழுப்புவாங்க. மார்கழி மாதம் மட்டும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாடி துயில் எழுப்புவாங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாதம் சேவா இருக்காது. மற்ற 11 மாதங்களுமே இந்த சுப்ரபாதம் சேவா தினமுமே திருமலை கோவில்ல அதிகாலை 3 மணிக்கு நடக்கும். சுப்ரபாதம் சேவா டிக்கெட் நாம வாங்கணும்னா சுப்ரபாதம் பாடி பெருமாளை எழுப்பக்கூடிய அந்த சேவாவையும் பார்த்துட்டு அதை பார்த்து முடித்த உடனேயே திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் நின்று நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த சேவா டிக்கெட்டினுடைய காஸ்ட் ஒருத்தருக்கு 120 ரூபாய். சுப்ரபாதம் சேவா டிக்கெட் கிடைக்க நமக்கு மொத்தம் 4 வழிகள் இருக்கு. அதில் முதல் வழியானது ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மாதமுமே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு முடிவடையும். இதில் சுப்ரபாதம் சேவாவிற்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க இலவசம் தான். சுப்ரபாதம் சேவாவிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களை 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆன்லைன்லேயே குழுக்கள் நடத்தி தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஆன்லைன் குழுக்கள் முறையில் சுப்ரபாதம் சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அவங்க எந்த நாள் சுப்ரபாதம் சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்ற விவரம் பற்றியும் இந்த சுப்ரபாதம் சேவாவிற்குரிய கட்டணமான ஒருத்தருக்கு 120 ரூபாய் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்கையும் அனுப்பியிருப்பாங்க. 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள நாம இதற்குரிய கட்டணம் பே பண்ணி முடிக்கணும். சுப்ரபாதம் சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இரண்டாவது வழி ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப். அதாவது திருமலைக்கு நம்ம நேரடியாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா கவுண்டரில் தினமுமே காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் அடுத்த நாள் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்துவாங்க. அங்கேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம்தான். ஈவினிங் 5:30 மணி போல் லைவ்லேயே லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி யாரெல்லாம் அடுத்த நாள் கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்ற லிஸ்ட் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆஃப்லைன் லக்கி டிப்பில் சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்களுக்கு சுப்ரபாதத்திற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம கட்டணம் பே பண்ணி அடுத்த நாள் அதிகாலை 3 மணிக்கு கோவிலில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவில் பங்கேற்கலாம். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மற்றும் ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் இந்த இரண்டிலையுமே சுப்ரபாதம் சேவாவிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் மிக அவசியம். நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போய் ஆஃப்லைனில் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். திருமலையில் நேரடியாக போய் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் வெள்ளிக்கிழமை கோவிலில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவிற்கு வியாழக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் நடப்பது கிடையாது. வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவிற்கு ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் நடத்துவது கிடையாது. சுப்ரபாதம் சேவாவிற்கு ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக ஒரு நாளுக்கு மேக்சிமம் 280 பேரையும் ஆஃப்லைன் லக்கி டிப் மூலமாக ஒரு நாளுக்கு 50 பேரையும் செலக்ட் பண்ணுவாங்க. சுப்ரபாதம் சேவாவில் பங்கேற்பதற்கான 3வது வழிமுறை டிடிடி ட்ரஸ்ட் டொனேஷன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ட்ரஸ்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாயிலிருந்து 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் மொத்தம் 5 நபர்கள் சுப்ரபாதம் சேவாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை டிடிடி கொடுக்குறாங்க. அதே போல் 75 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு வருடத்தில் 2 நாட்கள் மொத்தம் 5 நபர்கள் சுப்ரபாதம் சேவாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை டிடிடி கொடுக்குறாங்க. அதே போல் 1 கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணக்கூடியவர்களுக்கு வருடத்தில் 3 நாட்கள் மொத்தம் 5 நபர்கள் சுப்ரபாதம் சேவாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை டிடிடி கொடுக்குறாங்க. 4வது வழிமுறை விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் சுப்ரபாதம் சேவாவிற்காக வாங்கலாம். மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய எம்எல்ஏ எம்பிஸ் மற்றும் மினிஸ்டர்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மட்டும்தான் சுப்ரபாதம் சேவாவிற்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற எந்த மாநிலத்தினுடைய எம்எல்ஏ எம்பிஸ் மற்றும் மினிஸ்டர்ஸினுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் தற்சமயம் அக்செப்ட் பண்ணுவது கிடையாது.
சுப்ரபாதம் சேவாவிற்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எந்த நாளுக்காக உங்களுக்கு சுப்ரபாதம் சேவாவிற்காக ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முதல் நாளே நீங்கள் திருமலைக்கு போய் திருமலையில் இருக்கக்கூடிய ஜேஇஓ ஆஃபீஸில் மதியம் 12 மணிக்குள்ளே உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வரணும். ஈவினிங் 6 மணி போல் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சுப்ரபாதம் சேவாவிற்காக அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா என்ற விவரங்களோடு சேர்த்து உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சுப்ரபாதம் சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் உங்களுடைய மொபைல் மெசேஜ்லேயே அனுப்பியிருப்பாங்க. இந்த 4 வழிமுறைகள் மட்டும்தான் திருமலையில் தினமுமே நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவில் நாம் பங்கேற்பதற்கான வழிமுறைகள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.